அத்தியாயம் 37. கமலபதி. கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது. காது பேசுவோர் வார்த்தைகளையெல்லாம் கேட்கிறது. வாய் காரியம் இருக்கிறதோ இல்லையோ பலரிடத்திலும் பேசுகிறது. ஆனால் கண்ணானது ஒருவரை பார்க்கும் போதும் மற்றையாரை பார்க்கும் போதும் அடையாத இன்பத்தை அடைகிறது. அவர் பேசுவது சாமானிய விஷயமானாலும், அவருடைய குரலில் விசேஷமான இனிமை இராவிட்டாலும், அவருடைய வார்த்தையை காது தேவாமிர்தத்தை பருகுவது போல பருகுகிறது. அவரிடத்தில் பேசும்போது வாய் குளறுகிறது, நாக்கு கொஞ்சுகிறது. இதெல்லாம் அன்பின் அடையாளம். ஆனால் இவ்வன்பு எப்படி பிறக்கிறது என்றாலோ அது தேவ ரகசியம், மனிதரால் சொல்ல முடியாது என்று லைலா மஜ்னு கதையாசிரியர் வாவேசு ஐயர் சொல்கிறார். காதலுக்கு மட்டுமன்றி சிநேகத்துக்கும் இது ஒருவாறு பொருந்துவதை காண்கிறோம். சில பேரை வாழ்நாள் முழுவதும் பார்த்து பழகி கொண்டிருந்தாலும் அவர்களுடன் நமக்கு அந்தரங்க சிநேகிதம் ஏற்படுவதில்லை. ஆனால் வேறு சிலரை முதல் தடவை பார்த்தவுடனேயே நமக்கு பிடித்து போய்விடுகிறது. பிறகு அவர்களிடம் உள்ள குறைகளையெல்லாம் நாம் அலட்சியம் செய்ய தயாராகி விடுகிறோம். அவருக்கு சமாதானம் கண்டுபிடிக்கவும் முயல்கிறோம். ஒருவர் என்னதான் குரூபியாகட்டும், அவரை நமக்கு பிடித்து போனால் முகம் எப்படி இருந்தால் என்ன, குணத்தை அல்லவா பார்க்க வேண்டும். என்ன சாந்தம், என்ன அடக்கம் என்று எண்ணி மகிழ்கிறோம். படிப்பில்லாத நிரக்ஷர குஷியாயிருக்கட்டும், அவரிடம் பிரியம் உண்டாகிவிட்டால் படிப்பாவது மண்ணாங்கட்டியாவது. படித்தவர்கள் பரம முட்டாள்களாய் இருக்கிறார்கள். இவரிடம்தான் என்ன புத்திசாலித்தனம், என்ன சாதுரியமாய் பேசுகிறார் என்றெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுகிறோம். இப்படி உண்டாகும் சிநேகத்தின் ரகசியம்தான் என்ன? ஏன் சிலர் மட்டும் வெகு சீக்கிரத்தில் பிராண சிநேகிதர்களாகி விடுகிறார்கள்? அவர்களை பார்ப்பதிலும் ஏன் அவ்வளவு ஆவல் உண்டாகிறது? நமது அந்தரங்க மனோரதங்களையும் நம்பிக்கைகளையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஏன் தோன்றுகிறது? பூர்வ ஜென்மத்து சொந்தம் விட்டகுறை தொட்டகுறை என்றுதான் அதற்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கிறது. முத்தையனுக்கும் கமலபதிக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை வேறு விதமாய் சொல்வதற்கில்லை. கமலபதி மதுரை ஒரிஜினல் மீனாட்சி நாடக கம்பெனியின் பிரசித்த ஸ்திரீ பாட் நடிகன். முத்தையன் மோட்டார் விபத்திலிருந்து தப்பிச் சென்ற இரவு ஏறிய ரயில் வண்டியிலேதான் முதலாக அவனை சந்தித்தான். பார்த்தவுடனே ஒருவருக்கொருவர் பிடித்து போய்விட்டது. கமலபதியின் வற்புறுத்தலின் பேரிலேயே முத்தையன் நாடக கம்பெனியில் சேர்த்து கொண்டார்கள். சில தினங்களுக்குள் அவர்களுடைய நட்பு முதிர்ந்து இணை பிரியாத தோழர்கள் ஆயினர். முத்தையன் ஒரு நாள் தன்னுடைய கதையெல்லாம் உள்ளது உள்ளபடி கமலபதியிடம் சொன்னான். கப்பல் ஏறி போய்விடுவதென்ற தீர்மானத்தையும் அதற்கு முன்னால் அபிராமியை பார்க்க வேண்டுமென்ற ஆசையையும் தெரிவித்தான். கமலபதி அவனுக்கு உதவி செய்வதாக வாக்கு அளித்தான். அத்துடன் அந்த நாடக கம்பெனியே கூடிய சீக்கிரம் சிங்கப்பூருக்கு போகப் போவதாகவும், அப்போது சேர்ந்தாற்போல் முத்தையன் போய்விடலாம் என்றும் கூறினான். பின்னர் கமலபதி சென்னையில் உள்ள பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒவ்வொன்றிற்கும் போகத் தொடங்கினான். தனக்கு விதவையான தங்கை ஒருத்தி இருப்பதாகவும், அவளை ஏதாவது ஒரு பெண் கல்வி ஸ்தாபனத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், அதற்காக விவரங்கள் தெரிந்து கொள்ள வந்ததாகவும் அவன் ஒவ்வொரிடத்திலும் கூறினான். அத்துடன் அம்மாதிரி பள்ளிக்கூடங்களில் நடக்கும் நாடகங்கள், கதம்ப கச்சேரிகள் முதலியவற்றுக்கும் தவறாமல் போய் வந்தான். எல்லாமும் அபிராமியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. கடைசியாக சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மையுடன் அவன் பேசிக் கொண்டிருந்த போது தற்செயலாக அபிராமி அங்கு வரவே முகஜாடையிலிருந்து அவள் முத்தையன் தங்கையாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அவன் ஊகம் செய்தான். சாரதாமணி அவளை அபிராமி என்று கூப்பிட்டதும் அவனுடைய சந்தேகம் முழுதும் நீங்கிவிட்டது. மிகவும் குதூகலத்துடன் அன்று திரும்பிச் சென்று, பலராம், உன்னுடைய தங்கையை கண்டுபிடித்து விட்டேன் என்று உற்சாகமாய் கூறினான். அதைத் தொடர்ந்து மெதுவான குரலில், என்னுடைய காதலியையும் கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். முத்தையன் தன்னுடைய பெயரை மாற்றி பலராம் என்று கூறியிருந்தான். நாடக விளம்பரங்களில் அந்த பெயர்தான் அச்சிடப்பட்டிருந்தது. கமலபதிக்கு அவனுடைய சொந்த பெயர் தெரிந்த பிறகும் சந்தேகம் ஏற்படாதபடி பலராம் என்றே அழைத்து வந்தான். முத்தையனுக்கு இருந்த பரபரப்பில் கமலபதி பின்னால் சொன்னதை அவன் கவனிக்கவில்லை.
அபிராமியை முத்தையன் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கத் தொடங்கினார்கள். நேரே போய் பார்த்தால் கட்டாயம் அபிராமி முத்தையனை கண்டதும் அண்ணா என்று அலறிவிடுவாள். அபாயம் நேர்ந்துவிடும். கமலபதி அவளை அழைத்து வரலாம் என்றால் அது எப்படி முடியும்? அந்நியனாகிய அவனுடன் அபிராமியை அனுப்பி வைக்க வித்யாலயத்தின் தலைவி சம்மதிப்பாளா? அபிராமிதான் வருவாளா? ஏதோ யோசனைகள் எல்லாம் செய்தார்கள். யுக்தியெல்லாம் பண்ணினார்கள். ஒன்றும் சரியாய் வரவில்லை. முத்தையனுக்கு அபிராமி படிக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்து விட்டாவது வர வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. கமலபதி அதெல்லாம் கூடாது என்று தடுத்து வந்தான். முத்தையனுடைய ஆவல் மேலும் மேலும் வளர்ந்தது. ஒரு நாள் கமலபதிக்கு கூட சொல்லாமல் வெளியே போனான். முத்தையன் அன்று திரும்பி வந்ததும் அவசரமாக கமலபதியை அழைத்து தனி இடத்துக்கு சென்று, கமலபதி, நான் அபிராமியை பார்த்து விட்டேன் என்றான். அவனுடைய கண்களில் ஜலம் ததும்பிற்று. ஐயோ, என்ன காரியம் செய்தாய்? இப்படி பண்ணலாமா என்று கமலபதி கவலையுடன் கேட்டான். கமலபதி, நான் இன்றைக்கு அவளை பார்த்ததே நல்லதாய் போயிற்று. இனிமேல் எனக்கு அத்தகைய சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னமோ என்றான் முத்தையன். பிறகு அவன் அன்று சாயங்காலம் நடந்தது எல்லாம் விவரமாய் கூறினான். அபிராமியின் பள்ளிக்கூடத்தை தூரத்திலிருந்து பார்த்து விட்டாவது வருகிறதென்றுதான் கமலபதியிடம் சொல்லிக் கொள்ளாமல் போனதாகவும், பள்ளிக்கூடத்து மதிர்ச்சுவரை சுற்றி வருகையில் வேலடியே அழைப்பாய் விந்தை குயிலே என்ற பாட்டை அபிராமியின் குரலில் கேட்டு பிரமித்து நின்றதாகவும், மதில் சுவரின் மேலாக எட்டி பார்த்தபோது மருதாணி புதர்களுக்கு அப்புறத்தில் மரமல்லிகை மரத்தடியில் அபிராமியும் இன்னொரு பெண்ணும் இருந்ததாகவும், அப்பால் போக கால் எழாமல் தான் அங்கேயே நின்றதாகவும் கூறினான். கமலபதி, என் மனம் இன்றுதான் ஆறுதல் பெற்றது. அபிராமியை நான் பார்த்து விட்டேன். அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றும் அறிந்தேன். என்னை அவள் திருடன் என்று வெறுக்கவில்லை. என்னிடத்தில் அவளுடைய அன்பும் மாறவில்லை. இனிமேல் எனக்கு வேறு என்ன வேண்டும்? கல்யாணியை தவிர என்றான் கமலபதி. முத்தையன் பெருமூச்சு விட்டான். கமலபதி, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று அவன் கைகளை பிடித்துக் கொண்டான். ஒன்றாய் போவானேன், எத்தனை வேணுமானாலும் தருகிறேன். தயவு செய்து இப்போது விளையாட்டு பேச்சு வேண்டாம். கமலபதி, புராணங்களில் சொல்வார்களே, இடது கண் துடிக்கிறது, இடது தோள் துடிக்கிறது என்றெல்லாம். அப்படியொன்றும் எனக்கு துடிக்கவில்லை. ஆனாலும் ஏதோ விபரீதம் வரப்போகின்றதென்று மட்டும் என் மனது சொல்கிறது. இதை கேள். அபிராமியும் அவள் தோழியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? நானும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லவா? அப்போது இன்னொரு பெண் வந்து, அபிராமி, உன்னை கூப்பிடுகிறார்கள். யாரோ திருப்பரங்கோவிலிருந்து உன்னை பார்க்க மனுஷால் வந்திருக்கிறார்களாம் என்றாள். உடனே அபிராமி எழுந்து போனாள். அதை கேட்டது முதல் என் மனதில் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்கோவில் மனுஷர்கள் இப்போது எதற்காக இங்கே வரவேணும்? கமலபதி சிரித்தான். எத்தனையோ உற்பாதங்கள், அபசகுணங்களை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் தூக்கி அடிப்பதாயிருக்கிறது என்றான். முத்தையன், அது எப்படியாவது இருக்கட்டும். என்னுடைய பயம் பொய்யாய் போனால் ரொம்ப நல்லது. ஒருவேளை நிஜமானால், என்னை போலீசார் பிடித்து விட்டால், அல்லது நான் இறந்து போனால், அபிராமியை நீதான் காப்பாற்ற வேண்டும். கமலபதி, அவளுக்கு வேறு திக்கே கிடையாது. அப்படி காப்பாற்றுவதாக எனக்கு வாக்குறுதி கொடுப்பாயா என்று கேட்டான். அப்போது கமலபதி, கடவுள் சாட்சியாய் அபிராமியை நான் காப்பாற்றுகிறேன் பலராம். பாதி கல்யாணம் ஆகிவிட்டது. அவளை காப்பாற்ற எனக்கு பூர்ண சம்மதம். என்னை காப்பாற்ற அவள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றான்.